Hello everyone, welcome to Kokul Tech. நாம வந்து இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் FaucetPay ல இருக்கிற அமௌண்ட் வந்து Binance-க்கு என்ன மாதிரி எடுக்கறன்ற விஷயத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, நான் வந்து லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ளுங்க. யூடியூபருக்கான ஒரு வீடியோட லிங்க் வந்து மேலே இருக்கிற ஐ பட்டனில் இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ பார்க்க போகிற விஷயம் FaucetPayல இருக்கிற பேமெண்ட், அதாவது அமௌண்ட் கிரிப்டோ கரன்சியை வந்து என்ன மாதிரி பைனான்ஸுக்கு வந்து எடுக்கிறன்றது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் வந்து பைனான்ஸ்லேருந்து நீங்கள் செல் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஸோ என்ன மாதிரி அதை எடுக்கிற டைம் வந்து இந்த வீடியோ எண்டில் வந்து நீங்கள் பார்க்கலாம். இப்போ வந்து பார்க்க போகிற விஷயம் FaucetPay அக்கௌண்ட்டில் இருக்கிற கிரிப்டோ கரன்சி ட்ரோனாக இருந்தாலும் சரி, எல்டிசி, பிட்காயின், இதை வந்து என்ன மாதிரி பைனான்ஸுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். நிறைய பேர் வந்து யோசிக்கிற விஷயம் வந்து என்னென்னு சொன்னால், FaucetPayல இருக்கிற அமௌண்ட்டை வந்து எடுக்க முடியாது. பட் அந்த அமௌண்ட்டையும் வந்து நீங்கள் பேங்குக்கு எடுக்கலாம். என்னென்னு சொன்னால், நீங்கள் FaucetPayல இருக்கிற அமௌண்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் உங்களோட பைனான்ஸுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேணும். என்ன மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நீங்கள் அந்த பேமெண்ட்டை வந்து செல் பண்ண போகிறீங்க. ஸ்ரீலங்கா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கேஷ் வந்து வரக்கூடிய அளவுக்கு வந்து செல் பண்ணலாம். எல்லாமே வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண பாருங்கள். சின்ன வீடியோ தான். என்னென்னு சொன்னால், FaucetPayல இருந்து பைனான்ஸில் வந்து என்ன மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன் வந்து செய்கிறது. ஸோ இது வந்து ஒரு சிலருக்கு பிகினர்ஸுக்கு வந்து தெரியாமல் இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, FaucetPayல இருக்கிற அக்கௌண்ட்டில் இருக்கிற அந்த பேலன்ஸை வந்து ஸ்ரீலங்கா பேங்குக்கு எடுத்து கேஷ் எடுக்கலாமோன்னு கேட்டிருந்தீங்க. அது வந்து பாசிபிள் தான், பட் FaucetPayல வச்சுக்கொண்டு செய்ய முடியாது. நீங்கள் வந்து FaucetPayல இருக்கிற அந்த அமௌண்ட்டை வந்து பைனான்ஸுக்கு டிரெக்டாக சென்ட் பண்ணி, அப்புறம் வந்து பைனான்ஸில் இருக்கிற அமௌண்ட்டை வந்து ஃபண்டிங் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி, அதை வந்து நீங்கள் ஸ்ரீலங்கா பேங்குக்கு வந்து செல் பண்ணி மணியை வந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ வந்து என்னோடய FaucetPay அக்கௌண்ட்டை வந்து நான் ஓப்பன் பண்ணி கொள்கிறேன். வடிவாக பார்த்துக்கொள்ளுங்க. FaucetPay அக்கௌண்ட்டுக்கு வந்து ஆப் இல்லை, வெப்சைட் மட்டும்தான். FaucetPay.io இதுதான் இந்த வெப்சைட். ஓகே, பாருங்கள், இந்த வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். என்னோடய அக்கௌண்ட்டையும் வந்து லாகின் பண்ணிட்டேன். இப்போ வந்து பாருங்கள், பிட்காயின் இருக்குது, எத்திரியம் இருக்குது, டோகாயின், லைட் காயின், இதே மாதிரி சில காயின் வந்து இதில் இருக்குது. ஸோ என்னோடய பேலன்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால், டோட்டல் பேலன்ஸ் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து வாலெட் எஸ்டிமேட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட $0.50 வந்து இருக்குது. இதில் வந்து ஒரு சின்ன அமௌண்ட்டை வந்து நான் பைனான்ஸுக்கு வந்து சென்ட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், எல்லாமே சின்ன சின்ன கரன்சியாக இருக்குது. ஸோ டோட்டல் தான் எனக்கு $0.5. ஸோ எல்லாத்தையும் வந்து எல்டிசியை வந்து சேஞ்ச் பண்ணுறேன்னு என்னென்னு சொன்னால், எல்டிசியை வந்து நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் அதுக்கான ஃபீஸ் வந்து சரியான குறைவு. ஸோ நீங்கள் FaucetPayலேருந்து இன்னொரு வாலெட்டுக்கு வந்து சென்ட் பண்ணும்போது லைட் காயினை யூஸ் பண்ணுறது நல்லது. கொஞ்சம் டிலே ஆகும் பேமெண்ட், பட் ஃபீஸ் வந்து சரியான குறைவு. ட்ரோன் யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னாலும் அதுக்கு வந்து ஒரு 2 ட்ரோன் வந்து ஃபீஸாக போகும். ஓகே, இப்போ வந்து என்ன மாதிரின்னு பார்க்கலாம். இருக்கிற காயின் எல்லாமே நான் வந்து ஒரு காயினுக்கு ஸ்வெப் பண்ணுறேன். ஸோ மேலே வந்து பாருங்கள், இந்த மெனுவை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் போயிட்டு ட்ரேடுக்குள்ளே போயிட்டு காயின் ஸ்வெப்னு சொல்லியிருக்கு, இதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இருக்கிற விடிசி எல்லாமே மேக்ஸிமத்தை கொடுத்து இதை வந்து எல்டிசியை வந்து சேஞ்ச் பண்ணுறேன். கன்வெர்ட் டு எல்டிசி லைட் காயினுக்கு வந்து சேஞ்ச் பண்ணேன். எனக்கு 0.002 எல்டிசி வந்து கிடைக்கும். மேக் எக்ஸ்சேஞ்ச் இதை வந்து கிளிக் பண்ணதும் எனக்கு வந்து எல்டிசியாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இதே மாதிரி இருக்கிற காயின் எல்லாத்தையுமே வந்து அடுத்து வந்து இடிஹெச், ஓகே, எல்டிசியை வந்து ஸ்வெப் பண்ணுறேன். எல்டிசியாகவே ஸ்வெப் பண்ணுறேன் எல்லா காயினையும் வந்து பாருங்கள். அடுத்து வந்து டோக் காயினும் எனக்கு இருக்குது, அதையும் வந்து மேக்ஸிமத்தை கொடுத்துட்டு எல்டிசியை வந்து ஸ்வெப் பண்ணுறேன். அடுத்தது வந்து USDT இருக்குது, அதையும் வந்து மேக்ஸிமத்தில் விட்டுட்டு எல்டிசியாகவே சேஞ்ச் பண்ணுறேன். இப்படி வந்து என்னென்ன காயின் இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து எல்டிசியை வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். மேக்ஸிமம் வந்து முடிஞ்ச அளவுக்கு சில காயினை வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன் எல்டிசிக்கு. இப்போ வந்து மறுபடியும் மெனுவில் போயிட்டு டேஷ்போர்டில் டேஷ்போர்டில் போகிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் பிட்காயின் வந்து 0 காட்டுது. என்னென்னு சொன்னால் எல்லாத்தையும் வந்து எல்டிசிக்கு வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ டோட்டல் எல்டிசி வந்து 0.007 எல்டிசி வந்து எனக்கு இருக்குது பேலன்ஸில். வேறு வேறு காயினும் இருக்குது, தேவைப்பட்ட அதையும் வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, நான் வந்து எல்டிசிக்கு வந்து எடுத்துட்டேன். இப்போ வந்து என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், இந்த எல்டிசியை வந்து இந்த லைட் காயினை வந்து பைனான்ஸில் இருக்கிற லைட் காயின் வாலெட்டுக்கு வந்து வித்ட்ரோ பண்ண போகிறேன்.
இது நான் எல்டிசிக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ட்ரோன் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் ட்ரோனுக்கு வந்து எல்லா கோயினையும் வந்து கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஒரே அடியாக ட்ரோனை வந்து நீங்கள் பைனான்ஸில் இருக்கிற ட்ரோன் வாலெட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ வந்து நான் எல்டிசிக்கு வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இதில் வந்து மேலே வந்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து வித்ரோன்னு சொல்லியிருக்கு பாருங்கள். இதில் வித்ரோன்னு சொல்லி இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து நார்மல் வித்ரோவல் வந்து 4 hours, அதே மாதிரி ப்யூரிட்டி வித்ரோவல்னு சொல்லியிருக்கு, இது வந்து 5 minutes. ஸோ 4 hours வந்து உங்களுக்கு நீங்கள் வித்ரோவல் கொடுத்தீங்கன்னு சொன்னால் 4 மணித்தியாலம் ஆகும். ஃபீஸ் வந்து கொஞ்சம் குறைவாக எடுப்பாங்க. அதே மாதிரி 5 minutes வந்து ஃபீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பெரிய அளவில் வராது. நீங்கள் 5 minutesலேயே வித்ரோவல் பண்ணலாம். பெரிய அளவில் வராது. ஒரு 2 ரூபா 3 ரூபா அந்த மாதிரி வரும். ஸோ கொடுத்துட்டு நீங்கள் வந்து வித்ரோவல் கொடுத்தீங்கன்னு சொன்னால் 5 நிமிஷத்தில் வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த 5 minutesையே நாம் வந்து செலக்ட் பண்ணுவேன். இதில் பாருங்கள், முதலாவது கோயின் வந்து நான் எல்டிசியை தான் கொடுக்க போகிறேன்னு சொன்னால் எல்டிசி பேலன்ஸை தான் நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். ஓகே, அடுத்த பாருங்கள் வித்ரோவல் அட்ரஸ்ன்னு சொல்லி கேட்குது. இதில் வந்து நான் வந்து ஆல்ரெடி லிங்க் பண்ணி வச்சுட்டேன் ஒரு அட்ரஸ். நீங்கள் வந்து லிங்க் பண்ணணுமே இருந்தால் இந்த அட்ரஸுக்கு கீழே பாருங்கள் டோன்ட் ஃபைண்ட் யூ அட்ரஸ், அதுக்கு பக்கத்தில் சின்னதாக லிங்க்ன்னு சொல்லியிருக்கு பாருங்கள். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட பைனான்ஸில் இருக்கிற வாலெட் அட்ரஸ் அதை வந்து நீங்கள் இங்கே ஆட் பண்ண வேணும். ஸோ இதில் பாருங்கள் அட்ரஸ்ன்ற இடத்துல வந்து எல்டிசி அட்ரஸை வந்து பேஸ்ட் பண்ணுவீங்க. நேமில் வந்து ஏதாவது ஒரு நேம் கொடுங்க, எல்டிசி பைனான்ஸோ ஏதாவது நேம் கொடுங்க. அடுத்து வந்து கோயினில் வந்து கிளிக் பண்ணி எல்டிசிக்கு வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி லிங்க் பண்ண வேணும். ஓகே, இப்போ வந்து என்னோடய பைனான்ஸுக்கு போயிட்டு பைனான்ஸுக்கு வந்துட்டு இதில் வந்து எல்டிசி வாலெட் அட்ரஸை வந்து எடுக்க போகிறேன். ஸோ கீழே பாருங்கள், நாம் நிற்கிறது வந்து ஹோம் பேஜில். இதில் வந்து கடைசியாக பாருங்கள் வாலெட்டுன்னு சொல்லியிருக்கு, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் ஸ்பாட்டுன்னு சொல்லி மேலே இருக்குது 2வது, அதை கொடுங்க. ஓகே, கொடுத்துட்டு இதில் பாருங்கள் டெபாசிட்னு சொல்லியிருக்கு, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கொடுத்ததும் இந்த மாதிரி வரும். ஸோ மேலே வந்து சர்ச்சில் டைப் பண்ணுங்கள் எல்டிசின்ற வந்து லைட் கோயின், எல்டிசியை வந்து கொடுத்துட்டு இப்போ பாருங்கள் எல்டிசியில் வந்து லைட் கோயின் 2வதாக இருக்குது பாருங்கள், அதை வந்து கொடுங்க. அதான் லைட் கோயின். ஸோ இதை வந்து கொடுத்துட்டு ஓகே பண்ணுங்கள். ஓகே பண்ணது பாருங்கள், இதில் வந்து உங்களோட பைனான்ஸோட எல்டிசி வாலெட் அட்ரஸ் இது தான். ஸோ இதில் பாருங்கள் சைட்டில் வந்து காப்பி பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணாதும் இந்த அட்ரஸ் வந்து காப்பி ஆகும். ஓகே, வாலெட் அட்ரஸை வந்து காப்பி பண்ணிட்டோம். இப்போ வந்து மறுபடியும் FaucetPay அக்கௌண்ட்டுக்கு வந்து போகிறேன். ஓகே, வந்தாச்சு. அட்ரஸ்ன்ற இடத்துல வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு நேமில் வந்து பாருங்கள் பைனான்ஸ் எல்டிசின்னு சொல்லி கொடுக்குறேன். கொடுத்துட்டு கோயின் வந்து எல்டிசி. ஓகே, இப்போ வந்து லிங்க்னு சொல்லியிருக்கு பாருங்கள், இதை வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே, யுவர் அட்ரஸ் ஹேஸ் பீன் லிங்க்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லி வந்திருக்கு. என்னோட பைனான்ஸோட எல்டிசி வாலெட்டை வந்து நான் லிங்க் பண்ணிட்டேன். லிங்க் பண்ண வாலெட்டை வந்து நீங்கள் கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னு சொன்னால் பார்க்கலாம். இதில் பாருங்கள் பைனான்ஸ் எல்டிசின்னு சொல்லியிருக்கு. இதில் பாருங்கள் LQMCன்னு சொல்லி இதுதான் அது. இந்த எல்டிசியை வந்து நீங்கள் அழிக்க போகிறீங்கன்னு சொன்னால் இந்த சைட்டில் வந்து ஸ்க்ரோல் பண்ணி இதில் வந்து delete ஐக்கான் இருக்குது, இதை வந்து கிளிக் பண்ணி இதை நீங்கள் அழிச்சு கொள்ளலாம். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் இதை வந்து அப்படியே வச்சுருக்கலாம். ஓகே, பைனான்ஸ் எல்டிசி வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் பேக் பண்ணுறேன். ஓகே, பேக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் இந்த 5 minutesல வந்துட்டு கோயின் வந்து எல்டிசி ஓகே செலக்ட் பண்ணிட்டேன். வித்ரோவல் அட்ரஸ் இது வந்து வேறு அட்ரஸ் தான் காட்டுது. ஸோ இந்த அட்ரஸில் வந்து கிளிக் பண்ணி பாருங்கள், நான் வந்து 2 அட்ரஸ் வந்து லிங்க் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ 2வதாக காட்டுது பாருங்கள், அதுதான் என்னோட பைனான்ஸ் எல்டிசி. அதுலேயே நேம் இருக்குது பாருங்கள் பைனான்ஸ் எல்டிசின்னு சொல்லி. இதை கிளிக் பண்ணதும் பைனான்ஸோட எல்டிசி வந்து செலக்ட் ஆகும். இப்போ வந்து பாருங்கள் வித்ரோவல் அமௌண்ட் கேட்குது. ஸோ இதில் பாருங்கள் எனக்கு இருக்கிற பேலன்ஸ் வந்து 0.0074677 எல்டிசி வந்து இருக்குது. ஸோ இதை வந்து நான் அப்படியே டைப் பண்ணுறேன். ஏன்னா அவ்வளோ நான் வித்ரோ பண்ண போகிறேன். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் பக்கத்தில் வந்து ஆல் பட்டன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணதும் இருக்கிற அமௌண்ட் ஃபுல்லாக செலக்ட் ஆகும். பட் இதில் வந்து சின்ன ஒரு பிரச்சனை இருக்குது, சம்டைம் வந்து செலக்ட் ஆகாது. ஸோ அதை வந்து நான் கிளிக் பண்ணதும் இதில் வந்து 0 தான் காட்டுது. நான் பார்த்தே டைப் பண்ணுறேன். அந்த எல்டிசி என்ன எவ்வளோ இருக்கோ அதை வந்து அப்படியே டைப் பண்ணுறேன். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அந்த எல்டிசியை வந்து காப்பி பண்ணி அந்த எல்டிசி அமௌண்ட்டை வந்து காப்பி பண்ணியும் இதில் பேஸ்ட் பண்ணலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் ஃபீஸ் வந்து 0.00015 எல்டிசி வந்து எடுப்பாங்க. நான் வந்து அங்கே ரிசீவ் பண்ணுற அமௌண்ட் வந்து 0.0073 எல்டிசி வந்து நான் ரிசீவ் பண்ணுவேன் என்னோடய பைனான்ஸில். ஸோ இப்போ வந்து பிளேஸ் வித்ரோவல் இதை வந்து கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ணதும் பாருங்கள் we have successfully recorded your withdrawal request. It will be processed within the next 5 minutes or less. அதாவது அடுத்த 5 நிமிஷத்துக்கு இந்த வித்ட்ரோவில் வந்து இவங்க சென்ட் பண்ணிடுவாங்க, அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் அடியில் பாருங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 0.00731774 LTC வந்து அமௌண்ட்டில் காட்டுது. நான் சென்ட் பண்ண அமௌண்ட் அதோட ப்ரோசஸிங் வந்து காட்டுது. நீங்கள் தேவைப்பட்டால் இதை வந்து கேன்சலும் பண்ணலாம். இல்லைன்னு சொன்னால் அப்படியே விட்டிங்கன்னு சொன்னால் 5 நிமிஷத்தில் என்னோடய பைனான்ஸுக்கு வந்து இந்த எல்டிசி வந்து டெபாசிட் ஆகும். ஓகே, டெபாசிட் ஆனதும் எனக்கு ஒரு 5 நிமிஷத்தில் மெயில் வரும். பைனான்ஸ்லேருந்து பேமெண்ட் ரிசீவ் ஆகிருக்குன்னு சொல்லி பைனான்ஸால் எனக்கு ஒரு மெயில் ஒன்று வரும். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோடய பைனான்ஸுக்கு வந்து அந்த அமௌண்ட் ரிசீவ் ஆகிருக்கு. இதுதான் வந்த மெயில். இப்போ வந்து என்னோடய பைனான்ஸுக்கு போயிட்டு செக் பண்ணுறேன் பேலன்ஸை. ஓகே, பைனான்ஸ் வந்தாச்சு. இங்கே வந்து வாலெட்டில் ஸ்பாட்டை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் பாருங்கள் எனக்கு வந்து எல்டிசி ரிசீவ் ஆகிருக்கு, மேலே காட்டுது பாருங்கள். அதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் பாருங்கள் இதில் வந்து டெபாசிட் பண்ண அமௌண்ட் வந்து 0.00731774 இந்த அமௌண்ட் வந்து எனக்கு ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இந்த அமௌண்ட்டோட வேல்யூ வந்து 0.4 USDT. சின்ன அமௌண்ட் தான் அனுப்பியிருந்தேன். ஸோ அது வந்து எனக்கு ரிசீவ் ஆகிருக்கு 5 நிமிஷத்தில். இந்த மாதிரி தான் நீங்கள் FaucetPayல இருக்கிற அமௌண்ட்டை வந்து பைனான்ஸுக்கு சென்ட் பண்ணுற மெத்தட். ஸோ இப்போ வந்து இந்த எல்டிசியை வந்து USDTயாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு இல்லைன்னு சொன்னால் ஸ்வெப் பண்ணிவிட்டு ஃபண்டிங் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து ஃபண்டிங்கில் அந்த பேலன்ஸ் வரும். ஃபண்டிங்கில் வந்தது நீங்கள் வந்து ஹோமில் போயிட்டு இதில் வந்து P2P ட்ரேடிங் இதை வந்து கிளிக் பண்ணி உங்களோட அமௌண்ட்டை வந்து செல் பண்ணி ஸ்ரீலங்கா பேங்குக்கு ஒரு 15-5 நிமிஷத்துலேயே வந்து கேஷாக வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். எந்த பேங்காக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து கேஷாக எடுக்கலாம். இல்லைன்னு சொன்னால் ரீலோடா ஈசெட் கேஷ் இந்த மாதிரியான வழியில் வந்து பேமெண்ட்டை வந்து வித்ட்ரோ பண்ணலாம். ஸோ பேமெண்ட்டை வந்து வித்ட்ரோ பண்ணுற மெத்தட் வந்து இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் அது என்ன மாதிரி செல் பண்ணுறன்ற விஷயத்தை வந்து இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கிறேன். அதில் வந்து எல்லாமே கிளியராக இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்துக்கொள்ளுங்கள். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வீடியோ வரும், அதோட இன்னொரு வீடியோவும் சேர்ந்து வரும். கொயினை வந்து பைனான்ஸ்லேருந்து எப்படி வாங்குறது, USDTயாக இருந்தாலும் சரி எல்டிசியாக இருந்தாலும் சரி, என்ன மாதிரி ஒரு கொயினை வந்து பைனான்ஸில் வந்து கேஷ் வந்து கொடுத்து வாங்குறன்ற விஷயம் வந்து அதுக்கு அடுத்த வீடியோலையும் இருக்குது. அதில் வந்து 2 வீடியோ இருக்குது. ஸோ பார்த்துக்கொள்ளுங்கள். இவ்வளோ தான் வீடியோ. நீங்கள் கேட்டதுக்காக நான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணிக்கிறேன். இவ்வளோ தான். இதோட வந்து வீடியோ எண்ட் பண்ணிக்கொள்கிறேன். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு விளங்கியிருக்கும். என்ன மாதிரி FaucetPayல இருக்கிற அமௌண்ட்டை வந்து பைனான்ஸுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற விஷயம் வந்து உங்கள் எல்லாருக்கும் விளங்கி இருக்கும். அதோட பைனான்ஸில் இருக்கிற அமௌண்ட்டை வந்து நீங்கள் செல் பண்ணி ஸ்ரீலங்கா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து எடுக்கலாம். ஸோ வீடியோ எண்டில் வந்து அதோட வீடியோ வந்து பாருங்கள். இவ்வளோ தான் வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கொள்கிறேன். அதோட இப்படி ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்ரீலங்காலையும் தமிழ் இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களால் முடிஞ்ச இந்த சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணிக்கொள்ளலாம்.